வணக்கம் நண்பர்களே, மல்டி டெக்னிக்கல் மேக்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேரிவேர் கேஸ்கேடு மாடல் க்ளோசெட். இதை எப்படி ரிப்பேர் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அப்படியே லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் க்ளோசெட் நிறைய வீடுகளில் நீங்கள் இருக்கும் பார்த்துருப்பாங்க. இது ரிப்பேர் பண்ணுறது ஒரு காம்ப்ளிகேட்டடான வேலை. ஏன்னா இது சிலவங்க தெரியாமல் இந்த மூடியை பிடிச்சி தூக்கிடுவாங்க. தூக்குனா உள்ளே இருக்க ஃப்ளஷ் டேங்க் எல்லாமே இந்த சைஃபன் செட்டு உடஞ்சி வந்துடும். இதை கழட்டுற மெத்தேடு இப்போ காமிக்கிற மெத்தேடு தான். அந்த கீயை அப்படியே மேலே தூக்குனிங்கன்னா உள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை எடுத்து கழட்டினீங்கன்னா அந்த கப்பு வெளில வந்துடும். அதுக்கப்புறமா மூடி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ளோட்டு நல்லா இருக்கிறதுனால நம்ம ஆங்கிள்காக க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே கையை விட்டு இடது பக்கம் திருப்பினீங்கன்னா சைஃபன் செட் அழகாக வெளில வந்துடும். அப்புறமா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி உள்ள ஹார்பிக் ஊற்றி தான் க்ளீன் பண்ணேன். வேறு ஆசிட் எதுவுமே கையில் இல்லை. ஹார்பிக் போட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக நாங்கள் மாட்டி முடிச்சுட்டு பழைய சைஃபன் செட்டை தான் அதெல்லாம் ரெடி பண்ணி வாஷர்லாம் போட்டு ரெடி பண்ணி மாட்டினோம். மாட்டினதுக்கு அப்புறமாவும் லீக் நிற்கல. இந்த ஃப்ளோட் வால்வ் ஓல்டு மாடல் ஃப்ளோட் வால்வு. இதை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேலே இருக்கிற ஸ்க்ரூ தான் அந்த ஃப்ளோட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ. அதை போட்டதுக்கப்புறமாவும் நிற்கலை. அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த டேங்கோடையே மொத்தமாக கழட்டி எடுத்துட்டோம். அதை கழட்டினா ஸ்க்ரூ வரல. அப்படியே அசிச்சு அந்த டேங்கை வெளில எடுத்துட்டோம். இப்போ பார்க்குற பைப்பு இந்த தண்ணியை உள்ள க்ளோசெட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய பைப்பு மான் கொம்பு மாதிரியே இருக்கும். இந்த பைப்பு டேமேஜ் ஆனாலும் அந்த க்ளோசெட்டில் ஃப்ளஷ் தண்ணி ஒழுங்காக உள்ளே போகாது. இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ உப்பு கரை கட்டியெல்லாம் இருந்து எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த டேங்குக்கு கீழே நம்ம உருவி எடுக்கும்போது இருந்த ரப்பர் கேஸ்கெட் அந்த ஸ்க்ரூ எல்லாமே கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்து அதை நீட்டாக அந்த டேங்க் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை இப்படி தான் உள்ளே இன்சர்ட் பண்ணும். ஒன் சைடு உள்ளே விட்டுட்டு ஒன் சைடு அது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுனால வளையும். இது டேமேஜ் ஆகிருக்கான்னு கூட நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா டேமேஜாக இருந்தாலும் தண்ணி லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா ஒரு புது சைஃபன் செட்டு. இது ஒரு 860 ரூபா ஆச்சு. இதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். பேரிவேர் கேஸ்கேடு மாடல்னு கடையில் கேட்டாலே கொடுத்துருவாங்க. அப்புறம் அதை அப்படியே கையை விட்டு இடது பக்கம் திருப்பினீங்கன்னா அதுவும் லாக்கு கழண்டு வந்துடும். அப்படியே உள்ளே வச்சு ரப்பர் வாஷர் எல்லாமே அதிலே இருக்கும். ஒரு ஸ்பேனரும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்களே அதை மாட்டிக்கலாம். இதுக்காக பைப் ரெஞ்சு கூட தேவையில்லை. இதுவே நல்லா டைட்டாக தான் இருந்துச்சு. இப்போ பார்க்குற இந்த பிராஸ் ஸ்க்ரூ, இந்த ரப்பர் புஷ் எல்லாமே இந்த டேங்கையும் அந்த க்ளோசெட்டையும் இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இது எல்லாமே அப்படியே பக்காவாக உள்ளே போட்டு நீங்கள் ஸ்கூட்டரை வச்சு அழுத்தி டைட் வச்சிடக்கூடாது. முதல்ல கையை வச்சு அந்த ஸ்க்ரூ அந்த நட்டில் உள்ளே இருக்கிற நட்டில் பிடிக்கிற மாதிரி கையை வச்சு திருக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் டைட் வச்சுட்டு இந்த பழைய ஃப்ளோட்டே தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஏன்னா இது நல்லா தான் இருக்குது. இந்த ஃப்ளோட்டு மாதிரி ஒரு நல்ல பக்காவான ஃப்ளோட்டு கிடையாது. அதனால் அதையே பயன்படுத்தி சைஃபன் செட் எல்லாமே திரும்ப அதுமாரி போட்டுட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். ஃப்ளோட்டு கட் ஆஃப் ஆகிடுச்சு. தண்ணி லீக் ஆகலை. எல்லாம் பக்காவாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பழையபடி மூடி அது இருந்த மாதிரியே போட்டு புதுசாக இருந்த அந்த கப்பெல்லாம் போட்டு புது கீயவே போட்டு லாக் பண்ணிட்டோம். க்ளோசெட் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.